Hi, welcome to holisticinvestment.in. Reliance Nippon Life fixed money back பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இந்த பாலிசியால் ஒரு லாங் டேர்மில் கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் நம்ம இப்போ இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் இது அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் பாலிசி டேர்ம் லைஃப் கவர் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற பாலிசி ஆப்ஷன் பேஸ் பண்ணி உங்களோட ஆப்சன்ஸ்லையுமே உங்களுக்கு சர்வைவல் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 2 பிளான் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாய்ஸாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ்க்கு பொறுத்த மாதிரி டெய்லர் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இதில் கேரண்டீட் ஃபிக்ஸட் மணி பேக் பெனிஃபிட்ஸும் இருக்குது டியூரிங் த லாஸ்ட் 4 years மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி பாலிசி. அண்ட் பாலிசி டேர்ம் எண்டில் லம்சம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பாலிசி டேர்ம் ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. அண்ட் இப்போ இந்த பிளானில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஃபிக்ஸட் மணி பேக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பிளான் ஆப்ஷன் பொறுத்து எப்படி உங்களுக்கு அது பேயபிள் அப்படின்னு. அண்ட் இது ஃபிக்ஸட் மணி பேக் பெனிஃபிட்ன்றதே உங்கள் பேஸ் சம் அஷ்யூர்டோட ஒரு பர்சன்டேஜ் தான். இது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நீங்கள் என்ன மாதிரியான பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் எந்தெந்த பாலிசி இயரில் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க பாலிசி ப்ராஷரில் ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து தான் அது எப்படி பேயபிள்னு. இப்போ பிளான் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆயிட்டாங்க பாலிசி டேர்ம் முடியும் போது அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லை அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க அதுக்கு முன்னாடினா அது அவங்களுக்கு கிடைக்காது. பட் பிளான் ஆப்ஷன் பியில் பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆனாலும் சரி இல்லை டெத் ஆயிட்டு அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனாலும் சரி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் சம் அஷ்யூர்டோட 40%ம் அண்ட் ஃபிக்ஸட் லாயல்ட்டி அடிஷனோட அந்த 3% பேஸ் சம் அஷ்யூர்டு ஈக்குவலான ஒரு அமௌண்ட் தான். அவங்க பாலிசி டேர்மை 3 times இது பண்ண எவ்வளோ வருமோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட். ஸோ இதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதில் டெத் பெனிஃபிட்டுமே இருக்குது. டெத் பெனிஃபிட்ன்றது ஒவ்வொரு பிளான் ஆப்ஷனுக்கு பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். அது நீங்கள் பாலிசி ப்ராஷரில் கண்டிப்பாக டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட்ன்றது பேசிக்லி ஒரு நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டர் இறந்து போயிட்டாங்க பாலிசி முடியறதுக்குள்ளேயே அப்படின்னா அந்த டைமில் அந்த நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கப்படுற ஒரு பெனிஃபிட் தான் டெத் பெனிஃபிட். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜ் இந்த பாலிசியோட 80% சரண்டர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அண்ட் கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ரைடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. லைக் நீங்கள் ஆனுவலி செமி ஆனுவலி குவார்ட்டர்லி இல்லை மந்த்லி பே பண்ணுற மாதிரி. அண்ட் ஹையர் சம் அஷ்யூர்டுக்கு பேஸ் ப்ரீமியம் ரேட்டில் ரிபேட்டும் தராங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் இதில் இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் ஃபிக்ஸட் மணி பேக் பெனிஃபிட் ஆக்சுவல் ரிசீவ் பண்ணால் ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜை விட ஒரு அன்னெசரி ஸ்பெண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த அமௌண்ட் வச்சுட்டு. அண்ட் இந்த ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ தான். அண்ட் இந்த பெனிஃபிட் இந்த ஃபிக்ஸட் மணி பேக் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டிஃபரும் பண்ண முடியாது போஸ்ட்போனும் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஒரு ட்ராபேக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்க்கு சூட் ஆகாத ஒரு பெனிஃபிட். ப்ளஸ் இந்த இயர்லி விட்ராவல் என்ன ஆகுதுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பவுண்டிங் க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றினா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும்னு இந்த வீடியோட அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போவோம். ஸோ இதோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அசஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது IRR அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிளான் ஆப்ஷன் ஏ. ஸோ பேஸ் சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது 10 lakhs. இதுக்கு அவங்க 10 yearsக்கு ஆனுவல் ப்ரீமியம் கட்டுறாங்க 95,426. பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 20 yearsக்கு. ஸோ 16th பாலிசி எண்ட்லேருந்தே அவங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சது லைக் 1,50,000 ஆனுவலி 4 yearsக்கு அவங்களுக்கு கிடைக்குது. இது அவங்க பேஸ் சம் அஷ்யூர்டோட 15%. ஓகேவா? ஸோ பாலிசி மெச்சூர் ஆகும்போது அவருக்கு 4 lakhs கிடைக்குது. இது பேஸ் சம் அஷ்யூர்டோட 40%. அண்ட் அடிஷ்னலாக 6 lakhs லாயல்ட்டி போனஸ்க்கு கிடைக்குது.
ஸோ இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம ஐஆர்ஆர் வந்து இந்த பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணோன்னா 3.59% வருது. இந்த பிளான் உங்களுக்கு வந்து கேரண்டி ரெகுலர் பே அவுட் கொடுத்தாலுமே இந்த ரிட்டர்ன் ஸ்டில் வந்து ரொம்ப ஒரு லோவான ரிட்டர்ன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் இந்த பீரியாடிக் பே அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி இனாஃபாக இல்லை, லைக் அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை கவர் பண்ணுற அளவுக்கு. ப்ளஸ் அன்னெசரி ஸ்பெண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, என்கரேஜ் பண்ணுறதுக்கு அன்னெசரி ஸ்பெண்டிங்கை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் இருக்க லைஃப் கவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ இந்த லோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள் கேஷ் பே அவுட் அண்ட் இன்அடிக்குவேட் லைஃப் கவர் இது எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்தோன்னா இந்த பாலிசி ஒரு எஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது அந்தளவுக்கு நம்மளுக்கு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, அதாவது ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். இதே சிமிலர் மெட்ரிக்ஸ் வச்சு இந்த மாதிரி வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இந்த சேம் கேஷ் பே அவுட் அண்ட் லைஃப் கவரோட காம்பினேஷன் நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் தான் பண்ண போகிறோம். பட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சில் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதா பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்த சேம் மெட்ரிக்ஸ் வச்சு இப்போ லைஃப் கவருக்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 10 lakhs சம் அஷ்யூர்ட், 20 year பாலிசி டேர்ம், 10 years ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட். ஆனால் அந்த டிஃபர் ஆகுறதுன்றது ஆனுவல் ப்ரீமியம் தான். அங்கே 92,000 கிட்ட நம்ம கட்டணும், இங்கே ஜஸ்ட் 6,600 தான் கட்டுறோம். ஸோ ஆனுவலி 88,826 rupees நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இது நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஆப்ஷனில் சூஸ் பண்ணலாம், லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே நீங்கள் ஹையர் ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷனும் சூஸ் பண்ணலாம், லைக் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், இஎல்எஸ்எஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த அனலைசிஸில் நம்ம இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனோட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கோம். இஎல்எஸ்எஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் சேவிங் ஈக்விட்டி டூல் தான். ஸோ இப்போ 16 years கழிச்சு இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஃபுல்லாக இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி வேறு ஒரு 7% per annum கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இதுலேருந்து தான் நம்ம ஆனுவல் வித்ட்ராவலை ஆரம்பிக்கிறோம். இந்த வித்ட்ராவல் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் பாலிசியில் இருக்கிற மணி பே அவுட்டோட மிரர் பண்ணுற மாதிரி தான் பே அவுட்ஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ ஃபைனலாக அதோட ரிமைனிங் அமௌண்ட் தான் ஃபுல்லி வித்ட்ரா பண்ணி இந்த பாலிசியோட, அதாவது ரிலையன்ஸ் பாலிசியோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டோட ப்ரீ டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 34.45 lakhs. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணால் போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 31.41 lakhs. இதுலேருந்து நம்மளுக்கு 1.5 lakhs நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் ஆனுவலி அப்படின்னா பாலிசி டேர்ம் எண்டில் அதாவது நம்மளுக்கு 25.41 lakhs ஃபுல்லி கிடைக்குது. இந்த கேஷ் ஃப்ளோக்கு ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணோன்னா 8.10% கிடைக்குது. ஸோ 8.10% கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். அண்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு சிம்லர் கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் கொடுத்துமே அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆனுவல் விட்ராவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இன்னும் ரிட்டர்ன்ஸ் கூட உங்களுக்கு ஆக்சுவலி நல்லா இம்ப்ரூவ் தான் ஆகி வரும். ஸோ ஆனுவல் விட்ராவல் அவாய்ட் பண்ணால் இன்னும் அதிக ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி இருந்துமே இது 8.10% ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன நம்ம அனலைசிஸில், லைக் ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் ஃபிக்ஸட் மணி பிளாக் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி வந்து உங்களுக்கு லாஸ்ட் 5 years பாலிசி டேர்மோட லாஸ்ட் 5 years லிக்விடிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் லைஃப் கவர்ன்றது த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் கொடுக்குறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டேர்ம் நம்மளுக்கு கேஷ் பே அவுட்ஸ் கேரண்டீடாக இருந்தாலுமே இது நம்மளோட ஆக்சுவல் ஃபினான்ஷியல் நீட்ஸோட அலைன் ஆகுதான்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ இதனால ஒரு டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங் தான் பொட்டென்ஷியலி வந்து நம்ம பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த அனலைசிஸில் இந்த ரிட்டர்ன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் ஃபிக்ஸட் மணி பேக் பிளான் ஒரு சப் ஆப்டிமல் ப்ராடக்ட். ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் இதால் கொடுக்க முடியுது. அண்ட் இந்த பே அவுட்டை ரிசீவ் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. இதோட லோ ரிட்டர்ன்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா இது இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்தளவுக்கு அப்பீலிங்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இதில் இருக்க சம் அஷ்யூர்டுமே ஒரு ஃபேமிலியோட பேசிக் ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணாலே அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு ஹையர் கவரேஜ் கிடைக்குது. அண்ட் மணி பேக் பிளான்
ஆன் த அதர் ஹேண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் இவங்க கொடுக்குற பே அவுட்மே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் நீட்ஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ இதுலேயே அந்த எஃபெக்டிவ்னஸ்ன்றது கம்மியாயிடுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை நீங்கள் தனித்தனியாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு அட்வைசபிளான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மணி பேக் இல்லை ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளானோட கம்பைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.